அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விழுந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக நாங்கள் விட்டுக் கொடுப்பது என்று வருகின்ற போது எனக்காக இன்னொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்கின்ற போது எங்களுடைய சுய கௌரவம் என்பது அல்லது எங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் என்பவை அதில் சற்று தலையீடு செய்வனவாக இருக்கும். ஆனால் விட்டுக் கொடுத்து பார்த்தால் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அதன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு பற்றுதல் இவை எவ்வளவு தூரம் அதிகரிக்கின்றது என்பதை இந்த காலை வேளையிலேயே நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தலைவாசலில் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை அம்சங்களும் இருக்கின்றன. வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் களிர். யாவரும் களிரில் இன்று நாங்கள் பேச போகின்ற விடயம் பொதுவாக இந்த முடிவுகள், கன்க்ளூஷன் என்று சொல்வோம் இல்லையா, இவ்வாறான முடிவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு அல்லது தேடல் என்பவை எங்களுக்கு தெரிவதில்லை. பொதுவாகவே நாங்கள் ஒரு விடயத்தை புதிதாக தெரிந்து கொள்கின்றோம், ஒரு அறிவை புதிதாக பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பை நாங்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் இன்றைய தினம் யாவரும் களிர் பேச போகின்ற விடயம் அந்த உழைப்பாக, அதன் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வாகத்தான் இருக்கப் போகின்றது. நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் களிரில் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் என்ன என்பதை பற்றி ஏலவே கூறியிருந்தேன். பொதுவாக ஆய்வுகள் என்று வருகின்ற போது நாங்கள் பலதரப்பட்ட ஆய்வுகளையும் பார்த்திருப்போம் அல்லது அதை பற்றி படித்திருப்போம், தெரிந்து கொண்டிருப்போம். ஆய்வுகளின் முடிவுகள் என்பவை எப்போதுமே சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பயனுள்ளதாக ஒரு புதிய விடயத்தை கண்டுபிடித்த அந்த புத்துணர்ச்சியோடு வெளிவருவனவாக இருக்கும். ஆனால் இந்த ஆய்வுகள் என்பவை எந்த தளத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன, அவை எப்படியாக மேற்கொள்ளப்படுகின்றன, யாரால் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், இவை பற்றி நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைய தினம் யாவரும் களிர் அப்படியான ஒரு விடயத்தை தான் கலந்துரையாட காத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களோடு அதிதியாக இணைந்து கொள்கின்றார் இன்றைய தினம் திரு பேராசிரியர் எஸ் சந்திரசேகரம் ஐயா அவர்கள். இவரை பற்றி கூறுவதானால் கல்வியியல் சார்ந்த பல விடயங்களையும் ஒருபோது பேராசிரியராக இருந்து கொண்டு கல்வியியல் துறை சார்ந்த பல சேவைகளையும் பல ஆண்டுகளாக வழங்கி வருகின்றார். அதேவேளை கல்வியியல் ஆய்வாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். வணக்கம் ஐயா. வணக்கம். பொதுவாகவே இந்த ஆய்வுகள் என்று வந்துவிட்டால் அந்த வார்த்தையை கேட்டாலே மாணவர் பராயத்திற்கு சற்று பயம் என்று கூட சொல்லிவிடலாம். இந்த ஆய்வுகள் என்றால் ஐயோ நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமா, நிறைய தேட வேண்டுமே, அப்படியான ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆகவே ஆரம்பத்தில் ஒரு ஆய்வு என்பது என்னவாக இருக்கின்றது, ஒரு என்ன விடயங்கள் சார்ந்து ஆய்வுகள் எழுகின்றன, அதை பற்றி நீங்கள் கூறுங்கள். அதாவது ஆராய்ச்சிகள் என்று சொல்லும்போது ஆராய்ச்சி ஆய்வு எல்லாம் ஒன்றுதான். நாங்கள் தமிழில் சுருக்கமாக ஆய்வு என்று கூறுவோம். ஆமாம். அதாவது இன்று மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் சரிதானே, வரலாற்றில் நிகழ்ந்த அனைத்து முன்னேற்றங்களும் ஏதோ ஒரு ஆய்வினூடாகத்தான் ஏற்பட்டிருக்கின்றன. ஆய்வினூடாகத்தான் பலவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. சரி, பலவற்றை கண்டுபிடிக்கணும். அதாவது உண்மையை கண்டறிதல். ஏன்னா நிறைய பொய் இருக்குது. உண்மை எது என்பதை கண்டறிவதற்கு ஆய்வினூடாக தான் உண்மையை கண்டறியலாம். இப்போ நிறைய பொய்யான பல விடயங்கள் இருக்கின்றன. ஆய்வு செய்ய போனால் நாங்கள் அதை உண்மை என்று கண்டறியலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரிதானே, இப்போ சிலர் என்னிடமே கூறியிருக்கிறார்கள், இன்று பல்கலைக்கழகம் எல்லாரும் படிச்சுட்டாங்க, எல்லாம் கிராஜுவேட்ஸ் கூடி போச்சு. சரிதானே, அப்படி என்ன சொல்கிறாங்க, கிராஜுவேட்ஸ் எல்லாம் கூடி போயிட்டாங்க அப்படின்னு சும்மா கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் அவர்களிடம் கேட்பேன், அப்போ நாங்கள் ஆய்வு ரீதியாக தானே பார்க்கணும். இலங்கையில் பட்டதாரிகள் கூட இருக்கின்றார்களா அப்படின்னால் அதை எப்படி சொல்கிறது? அப்போ என்னிடம் கேட்டால் நான் ஆய்வாளன். நான் அவர்களிடம் சொல்வேன் எப்படி என்றால், ஐக்கிய அமெரிக்காவிலே அதெல்லாம் ஆய்விலிருந்து வாருது. ஐக்கிய அமெரிக்காவில் இளைஞர்களில் 70% பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார்கள். 70%. கனடாவில் 70%, ஜப்பானில் 40% படிக்கின்றார்கள். அப்போ இலங்கையில் ஒரு 10% தான் படிக்கிறாங்க உயர்கல்வி, பல்கலைக்கழக கல்வி. அது யாருன்னா அந்த வயதிலே பார்க்கணும். சும்மா சொல்லுவேன், எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டாங்க. நிச்சயமா. 18 வயதிலிருந்து 23 வயது எல்லையில் உள்ளவர்கள் தான் போவார்கள். அப்படிதானே எங்களுடைய நாட்டு சட்டம். ஆமாம். அப்போ அதுக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் நாங்கள் ஒரு 10%. அதோடு இன்றைக்கு தனியார் கல்லூரிகள் எல்லாம் வந்திருக்கிறதுனால கணக்கு சரியாக சொல்ல முடியாது. ஒரு மேக்சிமம் உயர்ந்தபட்சம் என்று போட்டால் 15% நிப்பாட்டலாம், அதுக்கு மேலே இல்லை. அப்போ அதுலேயும் தேசிய பல்கலைக்கழகங்கள் 15 இருக்கின்றன. அங்கு படிக்கின்ற மாணவர்கள் உண்மையிலே 90,000 பேர் தான் படிக்கிறாங்க. சரிதானே. அப்போ இந்த வயதில்லையில் உள்ளவர்களில் 3-4% மாணவர்கள் தான் அங்கே படிக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் ஆய்வினூடாகத்தான் சொல்லலாம். அதாவது அப்போ இது போய் எல்லாரும் பட்டதாரின்னா
எங்கே எல்லாரும் பட்டதாரி அப்படி சொல்ல முடியாது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க பட்டதாரிகள் கூடி விட்டார்கள், எதை வைத்து கூறுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி சொல்ல வேண்டும், இந்த வயதில்லையில் உள்ளவர்கள் 15% தான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார்கள் உண்டு. சரி, அப்படின்னா இலங்கையில் இதெல்லாம் ஆய்வு சரிதானே, இலங்கையில் 2,10,00,000 மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ நான் கேட்பேன், அப்போ இவ்வளவு பேரில் எத்தனை கிராஜுவேட்ஸ் இருக்கான், எத்தனை பட்டதாரி இருக்கான்? அப்போ 2 கோடி பேரில் 50 லட்சம் பட்டதாரி இருக்கானா? அப்படி இருக்க முடியாது. அப்போ எத்தனை பேர் தான் இருக்கிறான் அப்படின்னா ஒரு மதிப்பீடாக நாங்கள் ஆய்வு ரீதியாக இதை உள்ளுக்கு போய் பார்த்தால் நாங்கள் கண்டறிஞ்சு சொல்லலாம், ஒரு 6 லட்சம் பேர் சொல்லலாம். இப்போ நீங்கள் என்னோட கேட்கலாம், அது 6 லட்சம் என்று எவ்வாறு கூறுகின்றீர்கள்? அதற்கான ஆவணங்களை தேடி கண்டறிந்து ஆராய்ந்து நாங்கள் ஒரு கணக்கை போட்டு சரிதானே ஒரு மதிப்பீடை செய்யலாம். அப்போ இதுதான் உண்மை. இப்போ இலங்கையில் 25 லட்சம் கிராஜுவேட் அப்படி சொல்ல முடியாது சரிதானே. அப்போ இலங்கையில் வந்து நாங்கள் ஒரு 6 லட்சம் 8 லட்சம் அந்த அளவு தான் சொல்லலாம். அப்போ எனவே இந்த ஆய்விலிருந்து ஆய்வு ரீதியாக நாங்கள் உண்மையை கண்டறியலாம் என்ற ஒரு விடயம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் சரிதானே. இலங்கையில் வந்து வேலை இல்லாதவர்கள் 5 லட்சம் பேர் இருக்கிறான். அப்போ இந்த வேலை இல்லாதவர்கள் யார் என்று பார்த்தால் பெரும்பாலும் இது ஆய்வினூடாக நாங்கள் கண்டறியும் போது வேலை இல்லாதவர்கள் பெரும்பாலும் படித்தவர்கள் தான் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இது அந்த வேலை இல்லாதவர்களில் அதிகமானவர்கள் யார் என்றால் அது பட்டதாரிகள், A level கற்றவர்கள். அது என்ன அப்படி? அப்போ இதில் ஒரு சரியான குழப்பம் வருது பாருங்க. அப்போ படித்ததுனால வேலை இல்லாமல் போகுதா? ஆம், கற்றோர் வேலையின்மை என்றுதான் அதுக்கு பேர் சரிதானே. படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் ஆய்வு ரீதியாக வருது. உதாரணத்திற்கு படிக்காதவர்கள் என்ன வேலையும் செய்யலாம். அந்த பார்த்தீங்களா எப்படி? அப்படி தானே. படிக்காதவர்கள் கடையில் வேலை செய்யலாம், கடலை விற்கலாம், சூப் டிக்கெட் விற்கலாம், 3 வீலர் ஓட்டலாம், அப்படி தானே. என்ன வேலை வேணாலும் அடிப்படையான வேலைகள் எதை வேண்டுமானாலும் இப்போ நம்ம சொல்லுவோம் கிராஜுவேட்ஸ் கேர்ள்ஸ்ன்னு வைங்களேன். கேர்ள்ஸ் அல்லது பாய்ஸ் கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகள்னா அவங்க போய் எல்லா வேலையும் செய்யல. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதன் காரணமாக வேலை இல்லாமல் இருக்கிறான் சரிதானே. இப்போ உதாரணத்துக்கு பாதுகாப்பு அதிகாரி, செக்யூரிட்டி வேலை, அது போக மாட்டாங்க. இலங்கையில் அப்படி பழக்கம் இல்லை. இலங்கையில் பட்டதாரின்னா ஒழுங்கான வேலைக்கு தான் போவான், கண்ணியமான வேலை. சரியா நான் சொல்கிறது? அப்போ இதை நாங்கள் ஆய்வு ரீதியாகத்தான் கண்டறியலாம். அதாவது படித்தோர் தான் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போனீங்கன்னா எல்லாமே ஆய்வு ரீதியாகத்தான் நாங்கள் அது வந்து எப்படி ஆய்வுண்டா நீ ஆய்வு எப்படி செய்கிறேன்னு கேட்டீங்களே சார். ஆய்வு செய்கிறது 2-3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று ஆவண ரீதியான ஆய்வு. ஆவணம், அரசாங்க ஆவணங்கள், புள்ளியியல் கையேடுகள், மத்திய அரசினுடைய மத்திய வங்கியினுடைய அறிக்கைகள், வணிக வங்கியினுடைய அறிக்கைகள், ஏராளமான அறிக்கைகள் நாட்டில் இருக்கின்றன. அறிக்கை அங்கங்கே இருக்குது சரிதானே. ஆனால் அந்த அறிக்கைகளை எடுத்து அந்த தகவல்களை திரட்டி நாங்கள் வந்து அந்த புதிய அறிவை உண்டாக்குகின்றோம். அதுதான் ஆராய்ச்சி. அது ஒரு வசனம் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் முக்கியமானது, புதிய அறிவை உருவாக்கும் போது அந்த புதிய அறிவு தகவல்களின் அடிப்படையிலிருந்து அறிவை உருவாக்குகின்றோம். இந்த தகவல்கள் எங்கே இருந்து வருகின்றனவென்றால் தரவுகளில் இருந்து வருகின்றன. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அப்போ தரவுகள், அதிலிருந்து தகவல்களிலிருந்து அறிவு. அது நல்ல ஒரு விளையாட்டாக சொன்னால் தமிழில் பாருங்கள், அறிவை உடையவன் என்ன சொல்லுவீங்க? அவன் அறிவை உடையவன், எனவே அவன் அறிஞன். அறிஞன் அதான் ரைட். தகவல்களை உடையவன் தெரியவில்லையே. தகவலாளனா இல்லை, அப்படி ஒரு சொல் இல்லையா? பார்த்தீங்களா? அப்போ இவருக்கு நிறைய அறிவு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லலாமே ஒழிய தகவல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எனவே என்ன பாயிண்ட்னா, தகவல் என்பது அறிவல்ல. சரிதானே. ஆனால் தகவல்களை கொண்டுதான் அறிவை பெற்றுக்கொள்கிறோம். சரியா சொல்றீங்க. சரியா, வெரி குட். அதாவது தகவல்களை நாங்கள் ப்ரோசஸ் செய்யும்போது சரிதானே, அதை செய்முறைக்குள்ளாக்கும் போது அறிவு உருவாகின்றது. அந்த அறிவைத்தான் நாங்கள் ஆய்வு அறிவு என்று சொல்கிறோம். அப்போ அது சிக்கலான விஷயம். வேணுமானால் இன்னொன்று சொல்கிறேன் சரிதானே. இப்போ தரவுண்டா ஒன்றுமே இல்லை. தரவு வந்து தகவல் கூட கிடையாது. தரவை நாங்கள் செய்முறை ஆக்கும்போது அது தகவலாக உருவாகின்றது. அந்த தகவலானது அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அறிவை உருவாக்குகின்றோம் சரிதானே. இப்போ அடுத்த கட்டம் வருது, 5வது கட்டம், 4வது கட்டம்.
அறிவு ஒரு மட்டத்துக்கு போகும்போது என்ன உருவாகின்றது ஒருவனுக்கு பார்த்தீங்களா? அறிவினுடைய உச்சக்கட்டத்திலே அவன், உங்களுக்கு தெரியும் அது என்ன தெரியுமா, அதுதான் ஞானம். ஞானம், அறிவு, தகவல், தரவு என்று இதை நாங்கள் ஒரு அந்த அறிவினுடைய படிமுறை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு இந்த ஆய்வினூடாகத்தான் இதெல்லாம் வருது. சரியானே? ஆய்வுக்காரன் ஆய்வாளன் தரவுகளை சேகரிக்கின்றான். தரவுகளை சேகரித்து சரிதானே தகவல்களை கண்டறிகின்றான். அந்த தகவல்களின் அடிப்படையில் அவன் அறிவை உண்டாக்குகின்றான். அந்த அறிவு ஒரு பெரிய மட்டத்துக்கு போகும்போது அது பெரிய திருவள்ளுவர் அப்படின்னு வரும்போது அவன் ஞானிகளாக பார்க்கின்றோம் என்று இதை நாங்கள் அறிவினுடைய படிமுறையாக்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம், படிமுறையாக்கம். அப்போ எனவே இப்போ நீங்கள் அடுத்தது கேட்டீங்க, நீங்கள் இதை எப்படி இந்த ஆய்வை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஒன்று நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், ஏராளமான ஆவணங்களை தேட வேண்டும். ஆவணங்களிலிருந்தே நாங்கள் அறிவை உருவாக்க முடியும். ஏனென்றால் ஆவணங்கள் சும்மா சொல்லுவோமே, 500 ஆவணங்களில் 500 தகவல் இருந்தால் அந்த 500 தகவல்களையும் எடுத்து சரிதானே அதை நாங்கள் அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருக்குல்ல சரிதானே, இப்போ கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால இந்த தகவல்களை நாங்கள் கணினி கூடாக செலுத்தி நாங்கள் சில முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் இது இப்போ நாங்கள் ஆய்வு செஞ்ச காலத்தில் நம்ம டைப்ரைட்டரே அந்த காலத்தில் இருக்குல்ல. நான் 1980ஆம் ஆண்டு ஆய்வு செய்த போது டைப்ரைட்டர் வாங்குறதே பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது இந்த கணினி எல்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, நாங்களாகவே எங்களுடைய மனித மூளையை பயன்படுத்தி அதற்கான புள்ளி விவர அட்டவணைகளை எல்லாம் தயாரித்து பலவற்றை கண்டறிகிறது. அப்போ எனவே தரவுகளை சேகரித்தல், அந்த தரவுகளிலிருந்து தகவல்களை உருவாக்குதல், அந்த தகவல்களிலிருந்து சில முடிவுகளை செய்தல், இது ஒரு வகையான ஆய்வு முறை என்று வைங்களேன். இன்னும் ஒரு ஆய்வு முறை இருக்கின்றது, அதை கொஞ்சம் சொல்ல தான் வேணும். இன்னொரு ஆய்வு முறை இருக்கின்றது என்னவென்றால், நாங்கள் இப்போ உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இந்த வேலையின்மைக்கான காரணங்கள் என்ன என்று வைங்களேன். இது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இதில் புத்தகத்திலே இருக்காது. அப்படி வேலையின்மைக்கான காரணம்னு இருக்காது. அப்போ நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றவர்கள் யார்? 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேரில் ஒரு 50,000 பேரை போய் சந்திக்கணும். சந்தித்து அவனோடு கலந்துரையாடி அவன் ஏன் வேலை இல்லாமல் இருக்கின்றான் என்பதை கண்டறிய வேண்டும். அவர்கள் மூலமாக விவரங்களை பெற்று அது நாங்கள் கள ஆய்வு. இதை நானும் நீங்களும் செய்ய முடியாது. இதே பெரிய பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து தான் செய்வார்கள். நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் ஆய்வுகள் என்று வருகின்ற போது அந்த ஆய்வுகளை செய்கின்ற அந்த ஆய்வாளர்கள் அவர்கள் என்ன அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கான தகவல் மூலங்கள் என்பவை எங்கிருந்து பெறப்படுகின்றன, இந்த ஆய்வுகளினுடைய முடிவுகள் அவை இந்த சமூகத்திற்கு எவ்வாறான நன்மைகளை அல்லது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, இதை பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பேச காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் கூறிய விடயத்தை தொடர்ச்சியாக கூறலாம். அதாவது நான் 2வது விடயத்தை கூறினேன், இந்த கள ஆய்வு. இப்போ உதாரணத்திற்கு மலையக மக்களை பற்றி நீங்கள் ஆர்வமாக கேட்டீர்கள். அதாவது மலையக மக்களுடைய வாழ்க்கை நிலை என்ன என்று பார்த்தால் அது கள ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அங்கே போய் அந்த லைன் அறைகளில் மக்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள், அவர்களுடைய உதாரணத்திற்கு இப்படியான ஆய்வுகள் இருக்கின்றன. அவர்கள் எந்த அளவுக்கு தொலைக்காட்சி வைத்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் வைத்திருக்கின்றார்கள், அல்லது கணினி வைத்திருக்கின்றார்களா, அல்லது சைக்கிள் வைத்திருக்கின்றார்களா, வாகனங்கள் வைத்திருக்கிறார்களா, இதெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதில் கண்டறிந்த நல்ல சுவையான விஷயம் என்னவென்றால், கணினி ஒரு 3 விதமான மலையகத்தில் சரியானே, அதை இலங்கைக்கு சொல்லலாம் வேண்டாம் சொல்கிறேன். இலங்கையில் மலையகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் 3 வீதமானவர்கள் வரைக்கும் தான் இந்த கணினி வைத்திருக்கிறார்கள். கணினி அவ்வளோ இல்லை. ஆனால் தொலைக்காட்சி 78 வீதமானவர் வைத்திருக்கிறார்கள். ஆமாம் சரிதானே. அதே மாதிரி வானொலியும் நிறைய வச்சுருக்காங்க. அப்போ அது என்னென்னா கொஞ்சம் பொழுதுபோக விரும்புவாங்க போல இருக்கு. ஏன்னா அவர்கள் தொழிலாளர்கள் சரிதானே, தொழிலாளர்களாக இருக்கின்றவர்கள், வேலை செய்துவிட்டு சாதாரண வீட்டில் இருப்பவர்கள், அவர்களுக்கு கொழும்பில் பெரிய மத்திய வகுப்பினர் உயர் வகுப்பினர் மாதிரியான பொழுதுபோக்குகள் அவர்களுக்கு இருக்காது. அப்போ எனவே அவர்கள் தொலைக்காட்சி தான் பொழுதுபோக்கு. அப்போ அந்த வகையில் அது அவர்களுக்கு கொஞ்சம் மலிவாகவும் இருக்கும். நான் ஒரு தவணை கட்டணத்தில் எதுவும் வாங்கலாம் போல இருக்குது. அப்போ அந்த வகையில் பார்க்கும் இடத்து அவர்களிடம் ஏராளமாக பெரிய அதிசயமாக இருந்தது. நாங்கள் நினைத்தோம் என்னவென்று இந்த ஆய்வாளர்கள் நினைத்தார்கள் இதெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் இங்கே இருக்காது அப்படின்ட்டு.
கடைசியில் பார்த்தா 80 எல்லா வீட்லேயும் வந்துடுச்சு. சரிதானே? அப்போ இதெல்லாம் ஆய்வு, இது வந்து மத்திய வங்கியினுடைய ஆய்வில் இருந்து தான் கண்டறியப்பட்டது. இப்படி ஏராளமான இந்த ஆய்வு இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபீல்டு ஒர்க், அதாவது களத்துக்கு போய் அவர்களோடு கலந்துரையாடி, சரிதானே? அதில் வந்து ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது என்னவென்றால், சில சமயம் பொய்யும் சொல்லுவாங்க தானே. ஆமாம், சரிதானே? மக்கள்கிட்ட போனால் மக்கள்னா மலைய மக்கள் இல்லை, பொதுவாகவே நாங்கள் சந்திக்கின்றவர்கள், பொதுவாக நாங்கள் சந்திப்பவர்கள், ஆய்விற்காக நாங்கள் தேடி சென்று சந்திப்பவர்கள். அப்போ அந்த அவர்களுடைய சில வழுக்கள், அதாவது தவறு, அந்த தவறுக்கும் அந்த தவறுகளை கையாள்வதற்கும் சில வழிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். சரிதானே? அதில் எத்தனை விதமானவர்கள் அதில் கொஞ்சம் பொய்யா இருக்கலாம், அதை கழித்து விட்டும் பார்ப்பார்கள். அது அந்த முறைகள் ஒரு ஆழமான முறைகள், சில கணித ரீதியான முறைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் செய்து பெருமளவுக்கு அந்த உண்மையை கண்டறிந்துருவார். அப்போ இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஆய்வுகளை வைத்துத்தான் நாங்கள் எதிர்கால திட்டங்களை தீட்டலாம். அது சும்மா ஆய்வுக்காக இல்லை, ஆய்வு செய்த வச்சு அதை எடுத்து பூட்டி வச்சுக்கிறது இல்லை. நாங்கள் ஆய்வின் அடிப்படையில் தான் இன்று பல கொள்கைகளும் இன்று உருவாக்கப்படுகின்றன. அப்போ இது வந்து உண்மையிலே விஞ்ஞானத்திலிருந்து வந்தது. நான் சமூக அறிவியலாளர், சமூக அறிவியல், நான் ஒரு அந்த விஞ்ஞானம் இல்லையே, எந்த விஞ்ஞானம், ஃபிசிக்ஸ், பௌதிகம், கெமிஸ்ட்ரிக்காரன் இல்லை. ஆனால் இந்த விஞ்ஞான முறைகள் எல்லாம் அந்த விஞ்ஞானிகளிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது. விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு கூடத்தில் செய்தார்கள். ஆய்வுக்கூடத்தில், அந்த ஆய்வுக்கூடத்தில் அவர்கள் செய்கின்ற அந்த ஆய்வு முறைகளை மனதில் கொண்டு நாங்கள் சமூகத்தில் போய் செய்கின்றோம். அப்படியான ஒரு ஆய்வு முறை இருக்கின்றது. அப்போ இந்த ஆய்வினுடைய பயனை பற்றி சொல்ல தொடங்கினேன். உதாரணத்திற்கு நாங்கள் ஒன்றை கூறுகின்றேன். நான் கல்வித்துறையை சார்ந்தவன். இன்றைய கல்வித்துறையில் தேசிய கல்வி ஆணைக்குழு என்று ஒன்று இருக்கின்றது. அவர்கள் பல ஏராளமான கல்வி கொள்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அந்த கொள்கைகளை முன்வைக்கும்போது சும்மா அந்த காலத்தில் இப்போ 20-30 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு தெரியும், 4-5 சிறப்பு அறிஞர்கள் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன இந்த நாட்டுக்கு என்ன செய்வோம் என்று யோசித்து தங்களுடைய அறிவின் அடிப்படையில் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு செய்வார்கள். அது எனக்கு உதாரணம் சொல்ல முடியும். சரிதானே? பல உதாரணம் சொல்லுவேன். அந்த சிறப்பு அறிஞர்களினுடைய மூளையில் உதிக்கின்றது தான் அந்த கொள்கைகளாக. இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க என்றால், நாங்கள் ஒரு கொள்கையை உருவாக்கும் போது நாங்கள் ஆய்வாளர்களை அழைத்து, நாங்கள் இந்த ஆய்வாளர்கள் நீங்கள் போய் இந்த விஷயத்தில் போய் ஆய்வை செய்யுங்கள், செய்து எங்களுக்கு என்ன கொள்கையை உருவாக்கலாம் என்பதை அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்லுங்கள் என்று கேட்டு அதன் அடிப்படையில் தான் செய்கின்றார். அப்படி ஆய்வு முடிவுகளை கொள்கை ஆக்கத்துக்கு, அபிவிருத்திக்கு பயன்படுத்துகின்ற போக்கு 20ஆம் நூற்றாண்டிலேயே உருவாகிவிட்டது. அப்போ இன்றைக்கு எதை எடுத்தாலும் அப்படி ஆய்வு தான் செய்வான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சரிதானே? இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு கல்லூரியை கட்ட வேண்டும் என்றால், ஒரு தொழிற்சாலையை கட்ட வேண்டும் என்றால், அந்த சுற்றாடல் பற்றிய ஒரு ஆய்வு செய்கிறான். இந்த செயற்திட்டம், இந்த கல்லூரி அல்லது இந்த தொழிற்சாலை எவ்வாறு அந்த இடத்திலே சுற்றாடலை பாதிக்கும் என்பதை பற்றி ஆய்வு செய்து சரிதானே கண்டறிகின்றான். இது சுற்றாடலை பாதிக்காது அல்லது பாதிக்கும் என்று சொன்ன அடிப்படையில் தான் அந்த இடத்துல அந்த கல்லூரியை கட்டுறார். இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த ஒரு கல்லூரியை கட்டும்போது இந்த கல்லூரி அந்த இடத்துக்கு தேவையா? சும்மா கட்டிட்டு சும்மா கட்டலாம். ஆனால் ஒருத்தர் நாங்கள் படிக்க வரல, பயன்பாட்டு தன்மை ஒருத்தர் வரையில்லைன்னா என்ன செய்யுது? இப்படி நடந்துருக்கு வரலாற்றில். சில இடங்களில் கல்லூரிகளை கட்டியிருக்கின்றார்கள், ஆனால் அங்கு மாணவர்கள் வரவில்லை. இப்போ இன்றைக்கு இலங்கையில் கூட பார்க்கலாம், நிறைய பாடசாலையில் இப்போ ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு வந்து நிறைய பாடசாலை மூடிவிட்டார்கள். ஏன் மூடிவிட்டார்கள்னா அங்கே மாணவர் வரவில்லை. அப்போ அந்த பாடசாலையில் பிறகு மூடக்கூடாது என்று ஒரு தீர்மானம் மேற்கொண்டு பிறகு 10 பேர் வந்தாலும் பரவாயில்லை நடத்துவோம். அப்போ இதில் பொருள் என்னவென்றால், நாங்கள் ஒரு பாடசாலையை, கல்லூரியை, பல்கலைக்கழகத்தை கட்டும்போது அதனால் நீங்கள் சொன்ன அதனால் பயன்பாடு இருக்கின்றதா என்பதை ஆய்வு ரீதியாக கண்டறிய வேண்டும். கண்டறிந்த பின்னர் தான் அதை கட்ட வேண்டும். எனக்கு அதேவேளையே நாங்கள் அடுத்ததாக பேச வேண்டுமானால், இந்த நீங்கள் கூறுகின்ற போது தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் பற்றியெல்லாம் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த தகவல்கள் என்பவை தொழில்நுட்பத்தோடு அதிக அளவில் நெருக்கமாக பிணைந்து செயலாற்றக்கூடியனவாக இருக்கின்றன. குறிப்பாக கணினிமயப்படுத்தப்பட்ட உலகத்தில் எங்களுக்கு சமூக வலைத்தளங்களாகட்டும் அல்லது இணையதளங்களாகட்டும் இப்படியான பல வழிவகைகளும் இருக்கின்றன. நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள, அந்த அடிப்படையில் இவற்றினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்களை கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்வது அல்லது அவற்றினுடைய நம்பகத்தன்மை
அவற்றை உறுதியாக கொண்டு நாங்கள் ஒரு முடிவிற்கு வருவதானால் அதில் இருக்கக்கூடிய தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் என்னென்ன அதை பற்றி நீங்கள் கேட்பது இந்த கணினியை பயன்படுத்தி இணையதளங்கள் வாயிலாக அந்த தொடர்பாடல்கள் வாயிலாக. இப்போ இன்றைக்கு வந்து ஆய்வாளர்கள் இந்த சமூகவியல் ஆய்வுக்காக தான் அங்கே போக வேண்டியது. சரிதானே? இது சமூகத்துக்கு போகணும் என்றால் நாங்கள் சமூகவியல் சமூக பொருளாதார நிலைமைகளை பற்றி எல்லாம் அறிந்து கொள்வதற்கு நாங்கள் சமூகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் இதைவிட ஏராளமான தகவல்களை நாங்கள் இணையதளத்தினூடாக பெறலாம். இதையெல்லாம் பெற முடியாது. உதாரணத்துக்கு இன்றைக்கு பதுளையில் இருக்கிற பெருந்தோட்ட மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பது இணையதளத்தில் இருக்காது. அதை நாங்கள் அங்கே தான் போய் அறிய வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் ஃபின்லாந்தில் எப்படி கல்வி முறை இருக்குது, அமெரிக்காவில் கல்வி முறை இருக்குது என்பதற்கு நாங்கள் ஃபின்லாந்துக்கு போக முடியாது. சரிதானே? அமெரிக்காவுக்கு போக முடியாது. அதோட கொரோனா காலத்தில் எங்கேயுமே போக முடியாது. சரிதானே? அப்போ இப்போ ஃபின்லாந்தின் கல்வி முறை இதை பற்றி ஆராய வேண்டும் என்றால் இணையதளத்தில் பார்க்கலாம். இணையதளத்தினூடாக இப்போ லைப்ரரி போக தேவையில்லை. பாருங்கள், நீ சொன்னது சரி, லைப்ரரி போக தேவையில்லை. நான் இன்று கூட பல விடயங்களை கண்டறிந்தேன். தென்னாப்பிரிக்காவில் கல்வி என்று எடுத்தால் தென்னாப்பிரிக்காவில் வந்து பாருங்கள், நம்ப மாட்டீர்கள், இது ஒரு ஆய்வு அந்த இணையதளத்தில் வருது. நான் படித்தறிந்தது தென்னாப்பிரிக்காவில் வந்து துரதிருஷ்டவசமாக அங்கே இந்த எய்ட்ஸ் நோய் கூட. அப்போ எய்ட்ஸ் நோய் கூட பிறகு ஆய்வில் வருது எப்படின்றால் சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பல பேர் குறைந்து கொண்டே போகின்றார்கள். காணல ஆசிரியர்கள் என்ன குறைஞ்சு கொண்டு போகிறாங்கன்னு தேடி பார்த்தா ஆய்வு செய்தால் அந்த ஆசிரியர்களே மன்னிக்க வேண்டும், எய்ட்ஸ் நோயினால செத்து போயிட்டாங்க. அதன் காரணமாகத்தான் ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு கடினமான இந்த தகவல் இணையதளத்தில் வருது. அப்போ எனவே அங்கே என்ன செய்தார்கள்னா, நம்ப மாட்டேங்குது, இலங்கையில் அப்படி கிடையாது. அங்கே வந்து யோசித்தார்கள் என்னவென்றால், நாங்கள் இந்த எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு சரிதானே கல்வி முறையை பயன்படுத்துவோம் என்று கல்வி முறையினூடாக மாணவர்களுக்கு இது எய்ட்ஸ் நோய் கல்வி சரிதானே விழிப்புணர்வு இப்படி நீங்கள் வித்தியாசமான தகவல்களை சரிதானே நாங்கள் இந்த இணையதளத்தினூடாக ஏராளமாக அறிந்துள்ளோம். நீங்கள் சொல்லுங்கள் சரி, ஏராளமான தகவல்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் இந்த சமூகவியல் ஆய்வு என்று வரும்போது, ஆனால் நாங்கள் இப்பொழுது மலையக மக்கள் எவ்வாறு வாழ்கிறான், யாழ்ப்பாணத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்கிறான், அவனுடைய பொருளாதார சமூக நிலைமை என்ன என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த ஆய்வு முடிவுகளை நாங்கள் இணையதளத்தில் தான் போட போகிறோம். ஆமாம். அப்போ அது மற்றவர்களுக்கு கிடைக்கும், மற்றவர்களுக்கு அந்த வகையில் நீங்கள் சொல்கிறது சரிதான். அதே வேளையே ஒரு ஆய்வாளர் என்று வருகின்ற போது அந்த ஆய்வாளருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அல்லது இருக்க வேண்டிய அந்த தன்மைகள் என்னவையாக இருக்கும்? அருமையாக நல்ல கேள்வி. ஆய்வாளர் முதலாவதாக அவன் வந்து முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடாது. சரிதானே? முடிவுகள் செய்யக்கூடாது. நாங்கள் சில அனுமானங்கள் இருக்கலாமே ஒழிய நாங்கள் ஒரு முடிவை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆய்வுக்கு செல்வதல்ல. நாங்கள் வந்து நடுநிலைமையானவர்களாக எத்தகைய முடிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். நாங்களே முன்கூட்டியே இந்த மக்கள் இப்படி தான் இருப்பான். இப்போ சில உதாரணங்கள் ஏராளம் இருக்கின்றன, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. சரிதானே? மக்கள் வந்து உதாரணத்திற்கு இந்த குறிப்பிட்ட மக்கள் எல்லாம் பணக்காரர்கள் அப்படி சொல்கிறாங்க. சரிதானே? இந்த மக்கள் இப்படி இந்த நாட்டில் அப்படி இருக்குது. குறிப்பிட்ட மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லாம் பணக்காரர்கள், எல்லாருக்கும் வெளிநாட்டில் இருந்து காசு வருது, இல்லைன்னா முஸ்லீம்கள் பணக்காரர்கள். இதை வைத்துக்கொண்டு நம்ம போய் ஆய்வு செய்யக்கூடாது. அவர்கள் என்ன, அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன என்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய மனதில் எதுவுமே இல்லாமல் முன்முடிவுகள் இல்லாமல் ஆய்வில் ஈடுபட்டால் தான் உண்மையை தெரிய முடியும் என்பது ஒரு முக்கியமான பண்பு. இது ஒரு முக்கியமான விடயம்தான். இன்னொரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், ஆய்வாளர்கள் முக்கியமாக இது முக்கியமான விடயம், தாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் தொடர்பாக நூல்கள் கட்டுரைகள் நீங்கள் சொன்ன இணையதளங்களை ஆராய்ந்து கண்டறிய வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். சரிதானே? அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஆய்வு செய்ய போகும் விடயம் தொடர்பாக வேறு ஏதாவது ஆய்வுகள் இருக்கின்றனவா, 10 ஆண்டுகளுக்கு முன்னு செய்யப்பட்ட ஆய்வுகள், 2 ஆண்டுக்கு முன்னர் செய்யப்பட்ட ஆய்வுகள், அல்லது இந்த விடயம் தொடர்பாக வெளிநாட்டில் செய்யப்பட்ட ஆய்வுகள், லிட்ரேச்சர் ரிவ்யூ என்று சொல்லாமல் சொல்கிறேன். சரிதானே? அந்த இலக்கிய மீளாய்வு அதை கட்டாயம் செய்ய வேண்டும். அதை செய்வதனூடாக இந்த ஆய்வாளர் வந்து என்னத்தை கண்டறிய போகின்றார் என்பதை ஏற்கனவே அவர் கண்டறியலாம். சரிதானே? உதாரணத்திற்கு இங்கிலாந்தில் செய்யப்பட்ட ஆய்வு, இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வினூடாக ஒரு விடயத்தை பற்றி தேடும்போது, அதான் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க, அந்த விஷயத்தை படிக்கும்போது
இலங்கையில் நாங்கள் ஆய்வு செய்தால் இதைத்தான் கண்டறிய போகின்றோம் போல இருக்கும், அதை நோக்கி போகலாம். ஆனால் இலங்கையில் சில இலங்கை நிலைமைகளுக்கு ஏற்ப, கலாச்சார நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், சமூக நிலைமைகளுக்கு ஏற்ப சில வித்தியாசமான முடிவுகள் வரக்கூடும். அப்போ எனவே இந்த ஆய்வாளர் ஒரு பெரிய ஒரு படிப்பில் ஈடுபடுகின்றார். அதான் சரியான படிப்பு, அது ஒரு பெரிய பரந்த படிப்பு. நான் அதை வலியுறுத்துவதுண்டு. என்னுடைய மாணவர்கள் வரும்போது முதல்ல நீங்கள் இந்த ஆய்வு விடயத்தை பற்றி நன்றாக படியுங்கள், பல நூல்களை தேடி கண்டறியுங்கள். அப்போ அவர் அந்தந்த நாடுகளில் அந்தந்த ஆய்வாளர்கள் என்னென்ன முடிவுகளை கண்டறிந்தார்கள் என்பது. அப்போ எனவே இது ஒரு பெரிய தேடல் முயற்சி. இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்னும் நேரடியாக நாங்கள் ஃபீல்டுக்கு போய், களத்துக்கு போய் அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறான் என்பதை பற்றி ஆராய்ந்து நம்ம கொடுத்தா அது வெறும் ஒரு ஆவணமாகத்தான் இருக்கும். அதை நாங்கள் ஒரு வேறு ஆய்வுகளோடு ஒப்பிட்டு, மற்ற நாட்டு மக்களோடு ஒப்பிட்டு, இந்த நாட்டு மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்பது அதையோடு ஒப்பிட்டெல்லாம் பார்த்து தான் இந்த ஆய்வுகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. எனவே ஆய்வாளர் என்பவர் நீங்கள் கேட்டது அவருடைய பண்பு என்ன என்று கேட்டால், அவர் ஒரு விரிந்த படிப்புக்கு, பரந்த படிப்புக்கு ஆயத்தமாக இருத்தல் வேண்டும். நிச்சயம், அதான் அது மிக முக்கியமானது. சிறப்பான விடயமையா, சிறப்பான ஒரு கலந்துரையாடலாகவும் இருந்தது. சொல்ல போனால் ஒரு ஆய்வு என்பதை மேலெழுந்த வாரியாக நாங்கள் பார்த்து கொண்டு அல்லது அதன் முடிவுகளை தெரிந்து கொண்டு செல்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு ஆய்வு என்பது என்னவாக இருக்கின்றது, அந்த ஆய்வினுடைய பின்னணி அல்லது ஆய்விற்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் என்னென்ன, அதேவேளை ஒரு ஆய்வாளனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நாங்கள் ஆழமாக ஒரு ஆய்வு அல்லது ஒரு ஆராய்ச்சி பற்றியதாக இன்றைய தினம் கலந்துரையாடக்கூடியதாக இருந்தது. ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டு மிகவும் யதார்த்தபூர்வமான விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.